கோலா ஜியோ ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக் எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ண போகிறோமோ அந்த இண்டெக்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், எங்கே நம்ம ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு, அதே மாதிரி நம்ம கொடுத்த ஸ்டாக் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துடலாமா. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி அட்வைசர் கிடையாது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு என்ன ஆகிருக்கும், டார்கெட்டை உங்களுக்கு செட் பண்ணுறதுக்காக நான் அந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு இடையில் இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு என்ன இடையில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால அந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதை 5 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேற்று சொன்னதை இன்றைக்கி நம்ம ஏன் இதை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இதிலிருந்து நாலேஜும் நம்ம என்ன பண்ணலாம், கேதர் பண்ணலாம். ஸோ நேற்று நடந்த சரியான விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணலாம். நேற்று நடந்த தவறை மறுபடியும் திருத்திக் கொள்வதற்கான இது ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்துக்காகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடையே முடிச்சிட்டிங்கனாலும் கூட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் ஏன் வந்துச்சு, இல்லை லாஸ் வந்தால் இந்த லாஸ் ஏன் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், இந்த என்ட்ரி எடுத்தோம், என்ன ரீசனால் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து யாரெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர்றதுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது ஒரு சேனல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த 2 சேனலும். ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் என்ன இருக்குது, மார்க்கெட் மூவ் ஆகிக்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் உங்களுக்கு இந்த 30 மினிட்ஸில் நம்ம வச்சுருந்த இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் அந்த சேனல் டார்கெட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸை என்ன பண்ணியிருக்க முடியும், மேக் பண்ணியிருக்க முடியும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 15ன்றப்போ இந்த கேண்டில், இந்த பேரிஷ் கேண்டில் இல்லைங்களா, அதோ அந்த ஸ்ட்ராங்கான இந்த பேரிஷ் கேண்டில் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு பாருங்கள். கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் பாருங்கள், நான் சப்போர்ட்டாக அந்த பிளாக் கலர் டைன், அதாவது க்ரீன் கலர் அந்த சேனலுக்கு 2 சேனலுக்கு நடுவில் நம்ம ட்ராப் பண்ணால் இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைனில் எவ்வளவு எக்ஸாக்டாக என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலர் ஹாரிசாண்டல் லைனில் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே அப் சைடில் போயிருக்கு. ஸோ என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்களா. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நேற்று கொடுத்த ஸ்டாக்கையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது நாளைக்கு உள்ள இன்றைக்கி உள்ள அந்த இன்ட்ராடே ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம நேற்று கனரா பேங்க் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கனரா பேங்க் உங்களுக்கு கொடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாமா. ஓகே, கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும்
நம்ம இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை 105 இந்த அப்படின்ற இந்த ஹையை பிரேக் பண்ணி போகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம பை சைடு போகலாம் இன்ட்ராடேல அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம இதை வந்து முழுக்க முழுக்க பை சைடு மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்து ஒருவேளை இந்த ஸ்டாக் அப்சைடில் போகாமல் என்ன இந்த அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்து அகைன் அப்சைடில் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம். பையிங் தான் நம்ம முழுக்க கொடுத்துருந்தோம், என்ட்ரி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ரெண்டாவது சொன்னது தான் நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்து அதாவது மார்க்கெட் ஓப்பன் அதோட ஹையிலேருந்து உங்களுக்கு இந்த அதாவது ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் லைன். அதாவது இந்த வெர்டிக்கல் லைனில் 15th மெயின் இருக்குது பாருங்கள், அதான் ஃபஸ்ட்டு கேண்டில். அங்கேருந்து என்னாச்சுன்னா கனரா பேங்க் வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம எங்கே சப்போர்ட் எடுக்கணும்னு நம்ம எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்தோமோ அங்கே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நம்ம அப்சைடில் கொடுத்துருந்தோம், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அதாவது 2 விஷயம் கொடுத்துருந்தோம், அதில் ஒன்று நடந்திருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூமெண்ட் வந்து பெருசாக இல்லை. ஸோ ஓகே, நம்ம அதாவது டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டோ செக்டாரில் இருக்க ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோ செக்டாரில் இருக்க நிறையா ஸ்டாக் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டாட்டா மோட்டராக இருக்கட்டும், ஒரு 4% மேலே, ஹீரோ மோட்டோ கார்ப் 6% மேலே, இப்படி நிறைய ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதோட இண்டெக்ஸும் நல்லா இருக்குது. அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது இன்றைக்கி ஆட்டோ செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது ரிலேட்டிவான இண்டெக்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி இதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த அதே சேனல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த சேனலை நான் அப்படியே தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து அதாவது நிஃப்டி வந்து என்ன ஆகும், இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிக்கின்னு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. ஒன்று அப் சைடில் போகும், இல்லை டவுன் சைடில் வரும். ஸோ இந்த சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிற வரைக்கும் ஸோ நம்ம வந்து இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ட்ரி நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது நான் அந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 25,084க்கு மேலே ஒரு அதாவது அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன ஆகும், நிஃப்டி அப் சைடில் தான் போகும். ஸோ நம்ம அப் சைடு எடுத்துக்கலாம். ஒருவேளை இதோட அந்த அதாவது நேற்று ட்ரேட் ஆனதுலேருந்து அப்படியே டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும், ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்னாகும், இந்த சேனல் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் உடச்சா தான் நெக்ஸ்ட்டு கீழே வரும். ஸோ அவ்வளோ பெரிய ஃபால் வந்து நாளைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று இந்த சேனலை பிரேக் பண்ணி போகணும். செகண்டு இந்த பிளாக் கலர் சேனலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு நம்ம அப் சைடில் போகலாம். ஓகே, இன்றைக்கி உள்ள நம்ம ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இது ரிலேட்டிவான ஸ்டாக் நம்ம எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஓகே, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் ஹை இதை பிரேக் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதை மட்டுமே அதாவது இதோட ஸ்டாக்கு எல்லாம் பார்த்தீங்களாமே எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ இந்த ரீசன்னால் நம்ம இந்த ஆட்டோ செக்டாரில் இருக்க ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துடலாமா. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது ஸோ நான் இதை வந்து ஃபுல்லாகவே இன்ட்ராடேக்கு வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம 30 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு சேனலில் தான் இதுவும் என்ன ஆகிட்டுருக்கு, அப்சைடில் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒரு சேனல் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த சேனலுக்குள்ளே தான் இந்த பஜாஜ் ஆட்டோ வந்து அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று ஒரு 2.6% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இப்போது இதோட டார்கெட் லெவல் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், 30 மினிட்ஸில் தான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 30 மினிட்ஸில் நான் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 8627 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 8769 செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுருக்கேன். ஓகே, இதை இப்போ நம்ம எங்கே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலர் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மார்க்கெட் அப்படியே அப்சைடில் போணுச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை கீழே இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த 2 லைனில் ஏதாவது ஒன்றில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகும். ஸோ கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறதில்ல, ஒன்லி அப்சைட் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்சைடில் போனாலும் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைனாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 30 மினிட்ஸில் இந்த சேனலில் தான் என்ன ஆகிட்டுருக்கு, இந்த ஸ்டாக் வந்து போயிட்டுருக்கு. இது ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டே அந்த சேனல், ஸோ இந்த சேனலாக இருக்கும். ஸோ இந்த சேனலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி 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 ஹை. ஸோ அப்படி போகும்போது தான் நம்ம 30 மினிட்ஸில் நம்ம காட்டின இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 8627 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் 8769 செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் போகும்போது உங்களுக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷனுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.